அனைத்து ஆர்ஜி நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பாலிகான் பிளாக் செயினில் இருந்து எல்ஜிஎன்எஸ்ஸையும் டாயையும் எப்படி நம்ம அனிபிஸ் பிளாக் செயினுக்கு மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போது இரண்டாவது வீடியோ எப்படி அனிபிஸ் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ்ஸை அண்டு டாயை நம்ம பார்த்திங்க அப்படின்னா பாலிகான் பிளாக் செயினுக்கு மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். அப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மெனுவை கிளிக் பண்ணிக்கிறோம். பாலிகான் பிளாக் செயினில் இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இப்போ அனிபிஸ் பிளாக் செயினுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த அனிபிஸ் அவாக்ன்றதை கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராங் நெட்வொர்க் அப்படின்றத அனிபிஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுக்குறோம். இப்போது நம்ம அனிபிஸ் பிளாக் செயின் இந்த 9 டாட் அப்படின்றது இருக்குது அப்படின்றது அனிபிஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது 9 டாட்னு சொல்லக்கூடிய இந்த மெனு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கிளிக் பண்ணும்போது இதில் என்ன அசெட் இருக்குது அப்படின்றத நம்ம ஓவரால் நம்ம அசெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வேலெட்டில் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்காக நான் மேலே பேக்கில் போகணும் அப்படின்னா இந்த பேக் ஆரோ ஓவரால் நான் ஆர்ஜின்லேருந்து வேலெட்டுக்கு மாறணும் அப்படின்னா இன்ட்டு. அப்போ நான் இன்ட்டை கிளிக் பண்ணுறேன். இன்ட்டு கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல்னு இருக்கும். நீங்கள் இந்த கேன்சல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு தேவை வேலெட். இப்போ வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போது நான் அனிபிஸ் பிளாக் செயினில் தான் இருக்கேன் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன வேலெட்டில் இருக்கிறோம் அப்படின்ற வேலெட் ஐடியையும் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அசெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு நம்ம ஒரு புரிதலுக்காக எல்ஜிஎன்எஸ் 120 இருக்குது, டாய் 22 இருக்குது. இதைத்தான் நம்ம மாற்ற போகிறோம். அப்போது இங்கே எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கிட்டோம். ஓகே, இப்போது நம்ம மேலே உள்ள சர்ச் அப்படின்றத தொடுறோம். சர்ச்னு தொடும்போது இந்த இடத்துல நீங்கள் ஆர்ஜின் அப்படின்றத தொட்டு ஆர்ஜின் வழியாகவும் பாலிகானுக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வி ஆரை தொட்டோம் அப்படின்னா அனிபிஸ் டாட் ஆர்ஜின் டிபி டாட் ஐஓன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யூஆர்எல்லை தொட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அனிபிஸ்கே டைரெக்டாக போயிடும். நம்ம பாலிகான் போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்போது நான் ராங் நெட்வொர்க் தொட்டு அனிபிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். 9 டாட் தொடுறேன். இப்போ என்னோடய அசெட் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதுலேருந்து அனிபிஸ்லேருந்து நம்ம பாலிகான் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது டைரெக்டாக மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஆனால் அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஜிஎன்எஸ்ல இருந்து அதாவது அனிபிஸ் எல்ஜிஎன்எஸ்ல இருந்து நம்ம ஃபஸ்ட்டு டாயா மாற்றுறோம். என்ன டாயனா அனிபிஸ் டாயா மாற்றுறோம். அனிபிஸ் டாயிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாய் பாலிகானாக நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா? இப்படி தான் மாற்றி வர முடியும். பட்டு இப்போதைக்கு எல்ஜிஎன்எஸ் அனிபிஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம பாலிகானுக்கு மாற்ற முடியாது. ஏன்னா இங்கே உள்ள ரேட்டும் அங்கே உள்ள ரேட்டும் நீங்கள் டேலி ஆகாதுன்றதுனால இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது எக்ஸாம்பிளுக்கு டைரெக்டாக மாற்றுறது ஆப்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் இங்கே எனேபிள் ஆகாது. இருந்தாலும் அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். பிரிட்ஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜு. அதே நேரத்தில் இதில் எல்ஜிஎன்எஸ் டு எல்ஜிஎன்எஸ் ஆனால் இப்போதைக்கு எனேபிள் கிடையாது. பட்டு ஸ்டாப் மூலியமாக டாயா மாற்றி நீங்கள் மாற்றலாம். இது எனேபிளில் இருக்குது. அப்போ பிரிட்ஜுன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே அனிபிஸ்லேருந்து பாலிகான் அப்படின்றதுக்கு மாற்றலாம் அப்படின்றத போட்டிருக்கோம். பட் என்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள்,
120 LGNS என்கிட்ட இருக்குது. பட் 120 LGNS இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 LGNS நான் மாற்றணும் அப்படின்றத ட்ரை பண்ணுறேன். பிரிட்ஜ் டு பாலிகான் அப்படின்றதுக்கு மாற்றணும் அப்படின்றத நான் ட்ரை பண்ணுறேன். பட் இங்கே ஆகாது. இருந்தாலும் உங்களோட புரிதலுக்காக நான் இங்கே ஓகே கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன், அக்ரி கொடுக்குறேன். பட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்ட்டர்னு வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, நான் அடுத்து வர்றேன், ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷன் போகிறேன். இந்த ஸ்வாப் அப்படின்றது ஆப்ஷன் போகும்போது என்கிட்ட நம்மளோட குவிக் ஸ்வாப் அப்படின்றது மாதிரி இங்கே நம்மளோட அனிபிஸ்க்கு வந்து ராக்கெட் ஸ்வாப் அப்படின்றது தான் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய டெக்ஸ். அப்போது இந்த ராக்கெட் ஸ்வாப்பில் போய் என்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன செய்யணும் அப்படின்னா 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் டு அனிபிஸ் அப்படின்றது, ரெண்டாவது லான்ச் ஆப் அப்படின்றது. இது ரெண்டையுமே நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸ்விட்ச் டு அனிபிஸ் அப்படின்றது நீங்கள் மாற்றிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ டாய் இருக்குன்றது கூட மேலே உங்களுக்கு ஸ்வாப் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நீங்கள் லான்ச் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டோக்கன் இங்கே வைக்கிறீங்க, என்ன டோக்கன் அப்படின்றது மேலே வைக்கிறீங்க, ஃப்ரம் டு அப்படின்றது. இப்போது ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாயை எல்ஜிஎன்எஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா அனிபிஸ் டாயை ஒரு 2 அனிபிஸ் டாயை மாற்றணும் அப்படின்னா என்ன டோக்கனாக மாற்றணும், எல்ஜிஎன்எஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகிரும். ஆனால் இப்போது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா எல்ஜிஎன்எஸ்லேருந்து டாய் அப்படின்றதுனால நம்ம டாயை மேலேயும் எல்ஜிஎன்எஸ்ஸை மேலேயும் டாயை கீழேயும் வச்சுக்கிறோம். இப்போ எத்தனை எல்ஜிஎன்எஸ் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஒரு 10 எல்ஜிஎன்எஸ்ஸை நான் மாற்றுறேன். இப்போது எல்ஜிஎன்எஸோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்றது $3.4 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா பாலிகானில் $3.4 ரேட்டில் இருக்குது. பட்டு அனிபிஸில் ரேட் எவ்வளவு அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கூட வருது. எவ்வளோ வருது? 4.15 அப்படின்றது வருது. அங்கே 3.4, இங்கே 4.15. அப்போது நம்ம என்ன செய்வாங்க, பாலிகானில் இருக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ்ஸை பிரிட்ஜு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அனிபிஸ் வந்துடும். அனிபிஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் பாலிகானுக்கு மாற்றும் போது பாலிகான் ரேட்டுக்கு தான் வரணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஏன்னா அங்கேருந்து மாற்றும் போது உங்களுக்கு $4.5 எல்ஜிஎன்எஸ் அங்கே வாங்காது. அங்கே இருக்க ஒரு எல்ஜிஎன்எஸ் இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்க எல்ஜிஎன்எஸ் மாற்றும் போது பாலிகான் ரேட்டுக்கு தான் போகணும். அந்த மெக்கானிசத்துக்கு பிரகாரம் இப்போது 10 அப்படின்றது உங்களுக்கு இங்கனக்குள்ள ஸ்வாப் கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து 3.4 அப்படின்றது தான் பாலிகானில் இருக்கிற ரேட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிபிஸில் 4.15 ரேட்டில் அனிபிஸில் இருக்குது, பாலிகானில் இந்த ரேட்டில் இருக்குது. அப்போ அங்கேருந்து இங்கே மாற்றும் போது 4.15 அப்படின்ற ரேட்டில் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணலாம். பட் ரிட்டர்ன் போனோம் அப்படின்னா நம்ம 3.4க்கு தான் போக முடியும். அது எப்படி அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஒரு கால்குலேஷன் நல்லா கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. 10 எல்ஜிஎன்எஸ் கொடுத்துட்டேன். பட் எவ்வளவு எல்ஜிஎன் டாய் உங்களுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 41.52ன்றது ஆக்சுவலாக கிடைக்கும். பட் ஆனால் இங்கே மெக்கானிசத்தில் ஸ்வாப்புன்னு கீழே கொடுத்த உடனே எவ்வளோ கட் ஆகுது பாருங்கள், 0.30%, 0.30%ன்றது ப்ரைஸ் இம்பேக்ட். இந்த ப்ரைஸ் அப்படின்றது இம்பேக்ட். அப்போது ஃபுல் பி அப்படின்றது 30 அப்படின்றது இங்கே ஆகுது அப்படின்றது. ஓகே, இப்போது இதை கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டாய் இவ்வளவு காமிக்குது பார்த்தீங்களா, 41.52 அப்படின்றது தான் இங்கே காமிக்குது. பட் ஆனால்
41.52 உங்களுக்கு டாய் வரணும். அதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்குவோம். இப்போ கன்ஃபார்ம் ஸ்டாப் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் அக்ரி. இப்போ டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லு. இப்போ V1 எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம அனிபிஸ் பிளாக் செயினுக்குள்ளே என்ன பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ அனிபிஸ் பிளாக் செயினில் டோக்கன் பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வேலட் அட்ரஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து யூனிஸ்வாப் அப்படின்னு ரூட்டுக்கு போயிருக்கு. அங்கே 0.5 அப்படின்றது கட்டாயிருக்கு. அடுத்து 0.4 கட்டாயிருக்கு. இப்படி வந்து பார்க்கும்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிவால் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா பிவால் கொடுத்தீங்க அப்படின்னா லாங்கினஸ் வந்து லாஸ்ட்டாக என்னோடய வேலட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 33.52 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வேல்யூ தான் எனக்கு வந்திருக்கு. எங்கேருந்து? ராக்கெட் ஸ்வாப்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெக்ஸிலேருந்து வந்திருக்கு. ஓகே, இதை நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, மேலே பேக் கொடுத்துட்றேன். மறுபடியும் ஒரு பேக் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு பேக் கொடுத்துட்றேன். மறுபடியும் பேக். ஓகே, என்ட்டு கொடுத்து வேலட்டுக்கு வந்துடுறோம். கேன்சல். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 LGNS-ஐ நம்ம டாயா மாற்றிருக்கோம். என்ன டாயா மாற்றிருக்கோம்? 10 அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம டாயா மாற்றி இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போது இதை கிளிக் பண்ணுறேன். 10 கான்ட்ராக்ட் அப்படின்றதில் 10 அப்படின்றது போயிருக்கு. 41.64 ரைட். இப்போ டாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அங்கே நான் உங்களுக்கு பிளாக் செயினில் காமிச்ச மாதிரி 33.52. அப்போ 33.52 அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு காமிச்சது 41.52 மைனஸ் 30% அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 29 LGNS கிடைக்கணும். பட் ஆனால் நமக்கு இங்கே 24% 20% கட்டாயிடும். சரி, 30% நாங்கள் காமிக்குது. பட்டு 20%. அப்போது 33.52 அப்படின்றது நமக்கு கிடைச்ச LGNS. பட் கால்குலேஷன் பிரகாரம் 33 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 19% அப்படின்றது உங்களுக்கு LGNS அனிபிஸ் LGNS-ஐ பாலிகான் அனிபிஸ் டாயா மாற்றும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 19% அப்படின்றது கட் ஆகுது. அப்போ கட்டானால் தான் பாலிகான் ரேட்டுக்கு உண்டான உங்களுக்கு பாலிகான் ரேட்டில் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும். மேலே அனிபிஸ் பிளாக் செயின் போடுறேன். பாலிகான் இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது? LGNS-ஓட ப்ரைஸ் வந்து 3.42. ஓகே, 3.42 அப்படின்றது தான் நமக்கு கிடைக்க வேண்டியது. 3.42 அப்படின்றது ரேட்டு. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33.2 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக LGNS பாலிகான் LGNS-ஐ அனிபிஸ்க்கு மாற்றணும். அனிபிஸ்லேருந்து அதை வந்து அனிபிஸ் LGNS-ஐ டாயா மாற்றிருக்கோம். மாற்றும்போது 3.42 நம்மளோட டிரான்சாக்ஷன் சார்ஜ் 5%. அப்போது 3.2 தான் நமக்கு கிடைக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா அனிபிஸில் கொஞ்சம் கூடுதலாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு? 3.2
-3 கிடச்சிருக்கு. -3.35 0.1 வந்து எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அதாவது இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு ட்ரிப் சொல்லிடுறேன். நம்ம பாலிகான் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸை அனிபிஸ் எல்ஜிஎன்எஸ்க்கு மாத்திரம் எந்த சார்ஜும் இல்லை. ஓகேங்களா? பட்டு இதை நம்ம மறுபடியும் எல்ஜிஎன்எஸ்ஸாக பாலிகான் சிப் பிளாக் செயின் கொண்டு வரணும்னா டைரெக்டாக மாற்ற முடியாது. அதை நம்ம அனிபிஸ் டாய் அப்படின்றதுக்கு மாத்திரம். அப்போது 19% அப்படின்றது நமக்கு சார்ஜ் ஆகுது. அப்போது அதில் 5%ன்றது நம்ம ரெகுலர் சார்ஜ் ப்ளஸ் 14%ன்றது இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸுக்காக கட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் அனிபிஸ் அப்படின்றத போகிறோம். டாய் ஓகே மெனு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போது அனிபிஸ் டாயை நம்ம என்னவோ மாற்ற போகிறோம் அப்படின்னா பாலிகான் டாயாக மாற்ற போகிறோம். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்வாப் அப்படின்றது இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் ஸ்வாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க, டச் பண்ணுறீங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிபிஸ் பிரிட்ஜ் அப்படின்றது இந்த இடம் இருக்குது. அனிபிஸ் பிரிட்ஜ் என்ட்ரு கொடுக்குறீங்க. என்ட்ரு கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் டாய் பாலிகான் டாய் இருக்கிறத நீங்கள் அனிபிஸ் டாயாக மாற்றுறீங்க. அப்போது மேலே அனிபிஸ் டாயை மேலே வச்சுக்கிறீங்க, கீழே வந்து பாலிகான் டாய் வச்சுக்கிறீங்க. இதை இங்கேருந்து இங்கே மாற்ற போகிறீங்க. ஓகேவா? அப்போது 55 அப்படின்றது இருக்குது. நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10ன்னு கொடுக்குறேன். இந்த 10 அப்படின்றது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிடித்தம் இல்லாமல் இந்த 10ன்றது அப்படியே இதிலேருந்து மாறிடும். ஓகே, அப்போது இந்த ட்ரேட் அப்படின்றத கொடுக்குறேன். கீழே ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போது 10 டாய் அப்படின்றது பிரிட்ஜ் டிரான்சாக்ஷன். இதில் எந்த ஒரு பிடித்தம் இல்லாமல் நமக்கு 10 அப்படின்றது நமக்கு இங்கே மாறிடும். அதை நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இப்போது அனிபிஸ்லேருந்து போன வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிகான்லேருந்து அனிபிஸ் மாற்றினோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அனிபிஸ்லேருந்து பாலிகான் மாற்றிருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான் 1 to 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும் அனிபிஸ் அப்படின்றது. அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனிபிஸ்லேருந்து எல்ஜிஎன்எஸை அனிபிஸ் டாயா மாத்திரம். அனிபிஸ் அதுக்கு வந்து 19% பிடிக்குது. ரெகுலர் பர்சன்டேஜ் 5%, ரேட்டு டிஃப்ரென்ஸுக்காக 14%, ரெண்டு சேர்த்து 19%. பட் அந்த அனிபிஸ் டாயை நம்ம பாலிகான் டாயை மாற்றி, அந்த பாலிகான் டாயை நம்ம பாலிகான் பிளாக் செயின் மாற்றி நம்ம ரிவார்டு பூலில் எப்பயும் போல் நம்ம மாற்றிட்டு நம்ம இங்கே ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கில் நீங்கள் போடணுன்னாலும் சரி, 360 நாள் இல்லை 600 நாளில் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. இப்போது இந்த டாய் வந்து பாலிகானுக்கு வந்துருச்சா அப்படின்றத பார்க்குறதுக்கு மேலே இன்ட்டு தொடுறேன், கேன்சல் கொடுக்குறேன். அனிபிஸ் அப்படின்றதுலேருந்து பாலிகான் மாற்றுறேன். இப்போது டாய் அப்படின்றது 10 அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இங்கே வருது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வியூ மோர் நமக்கு இன்னும் வந்து மாறி வரலை. ஓகேங்களா? அதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகும். ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அனிபிஸ் டாய் வந்து பாலிகான் டாயா இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத இப்போது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் வெப் ரிவார்டு அண்டு டிஓ ரிவார்டு எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ அனைவருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.